ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட கணிப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது ஆங்கில மாதத்தில் 8 மாதம் முடிந்து 9வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 9வது மாதம் செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தினங்களும் இந்த மாதத்தில் கிரகநிலைகள் அமைந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களையும் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மேச ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆங்கில மாதத்தில் செப்டம்பர் மாதம் இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதத்துக்கும் சிறப்பு இருக்குல்ல, அது போல் செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தினங்களை கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த சிறப்பு தினங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியம். செப்டம்பர் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்வதேச தேங்காய் தினமானது கொண்டாடப்படுது. செப்டம்பர் முதல் சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்வதேச கழுகுகளுடைய விழிப்புணர்வு தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 5ஆம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்வதேச கருணை தினமாக சொல்லப்படுது. செப்டம்பர் 8ஆம் தேதி உலக எழுத்தறிவு தினமாக கொண்டாடப்படுது. செப்டம்பர் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக சொல்லப்படுது. செப்டம்பர் 12ஆம் தேதி தெற்கு ஒத்துழைப்பு ஐக்கிய நாடுகளுடைய தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 15ஆம் தேதி அனைத்துலக மக்களாட்சி நாளாக கருதப்படுது. செப்டம்பர் 16ஆம் தேதி உலக ஓசோன் தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 18ஆம் தேதி உலக தண்ணீர் கண்காணிப்பு தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 21ஆம் தேதி உலக அமைதி தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 22ஆம் தேதி மைக்கேல் பாரடா பிறந்த தினமாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் உலக கார் இல்லாத நாளும் அந்த நாள் தான். அப்புறம் செப்டம்பர் 27ஆம் தேதி உலக சுற்றுலா தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 28ஆம் தேதி பசுமை நுகர்வோர் தினமாக கருதப்படுது. அதே நாளில் உலக பேரஸ் தினமும் கூட. அப்புறம் செப்டம்பர் 29ஆம் தேதி சர்வதேச காப்பி தினம். செப்டம்பர் கடைசி வாரம் உலக கடல்வாழ் பாதுகாப்பு தினம். செப்டம்பர் கடைசி ஞாயிறு உலக இதய தினம். செப்டம்பர் கடைசி ஞாயிறு அதே அன்னைக்கு காது உடைய தேர் தினம். ஸோ இப்படி செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சிறப்பான தினங்கள் இருக்குது. இந்த சிறப்பான தினங்களை கொண்ட செப்டம்பர் மாதம் கிரகநிலைகளோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. மேசராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்புக்கு பொருந்தும். ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கிரகநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசியில் குரு ராகு, சுகஸ்தானத்தில் சுக்கிரன் வகரத்தோடு, பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன், ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி வகரத்தோடு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்ததோட அடிப்படையில் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பலன்கள் வாங்க பார்க்கலாம். நளினமாக பேசக்கூடிய உங்களுக்கு திடீர் கோபமும் வரக்கூடியதாக இந்த மாதம் வரப்போகுது. அதனால் திடீர் கோபம் வரக்கூடியதை மேச ராசினர் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம். செப்டம்பர் மாதம் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு அப்போ தான் அதிகமாகும். அப்புறம் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளணும். அப்படி நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா உங்களுடைய காரியங்கள் தடையே இல்லாமல் சக்ஸஸ் ஆகும். அப்புறம் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவர்களால் நன்மை உங்களுக்கும் உண்டாகும். அதனால் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறத ஏற்றுக்குங்க. தேவையற்ற மனக்கவலை உண்டாகும். அந்த மாதிரி மனக்கவலையை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது நலம் தரும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக நடக்கும். இருந்தாலும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் நீங்கள் வேகம் காட்டணும். ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கும். ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்படுங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது மேலதிகாரிகள்
உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை செய்து முடித்திங்கன்னா நன்மை பெறுவீங்க. அதனால் மேல் அதிகாரிகள் என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்து முடிக்க முயற்சி பண்ணுங்க. குடும்பத்தில் கூட சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்துபடியான சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதற் போல் இருப்பாங்க. எனவே குடும்ப ரீதியாக எல்லாரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான வேலைகளை தொடங்குங்க. புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா அனுகூலமாக எல்லாமே கைக்கு பணம் வந்து சேரும். அதனால் அந்த மாதிரியான புது முயற்சிகளை தாராளமாக நீங்கள் செய்யலாம். அப்புறம் பெண்களுக்கு மேச ராசிக்காரங்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த செப்டம்பர் மாதம் சாதகமான பலனை தரும். வீண் மனக்கவலை இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு விலகும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படும். எனவே அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக இருக்கணும். குறிப்பாக உடன் பணிபுரிவர்களுடன் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது பயணங்கள் போது கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ கவனமாக எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்திங்கன்னா ஆதாயம் அடைய முடியும். எதிர்ப்புகள் ஓரளவு குறையும். பணவரவு கூட உங்களுக்கு கூடும். மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டு பாடங்களை நன்கு படிக்கிறது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால் பாடங்களை நன்கு படிக்க முயற்சி பண்ணணும். ஸோ இப்படி உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களானது செப்டம்பர் மாதம் ஏற்பட போகுது. இந்த மாற்றங்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நட்சத்திர வாரியாகவும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நட்சத்திர வாரியாகவும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேசராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பணவரவு திருப்தி தரும். வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு சூழ்நிலை நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த விஷயங்களையும் ஷேர் பண்ணக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்தணும். பெரியவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். துணிச்சலோடு எந்த காரியத்திலையும் ஈடுபட்டிங்கன்னா சாதகமாக எல்லாத்தையுமே செய்து முடிக்க முடியும். ஸோ மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த தாள்களுக்கேற்ப செப்டம்பர் மாதம் நடந்து பயனடைங்க. அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பரணியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நிம்மதியும் சுகமும் அதிகமாகும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பல வகையில் பிறர் உதவி கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. புத்தி சாதுரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். அதனால் புதிய முதலீடுகள் எதையும் அவசரப்பட்டு பண்ண வேண்டாம். ஸோ பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேச ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த செப்டம்பர் மாதம். அடுத்ததாக கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உறவினர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா விதமான காரியங்களும் சாதகமாக பலன் தரும். பணவரவு திருப்தி தரும். பக்தியில் நாட்டம் ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும். உதவிகள் செய்து மன திருப்தி அடைவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக முடியும். ஸோ மேஷராசி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் மேசராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியாகவும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயனடைங்க. இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் மாரியம்மனை ஞாயிற்றுக்கிழமையில் தீபமேற்றி வணங்கி வரணும். இதை செய்திங்கன்னா கஷ்டங்கள் தீரும், மன நிம்மதி உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்திடுங்க. மேசராசிக்காரங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.